நம்ம பேசணும்னு சொன்னீங்க. இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்லை. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவியா எதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இதை நான் எதிர்பார்க்கிறேன். திடீர்னு கேட்டுட்டீங்க. உங்களை நான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல? உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கேட்டு போச்சு? உங்க பாட்டு கேட்கற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு அச்சரா. நான் யாருங்கிற உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பழக்கவே மாட்டேன். மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேட்கிறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை. இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க ஆம்பளை தானே? நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறது. நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. விட்டு கேட்க அவமானப்பட்டேன். ஆனா சாகுற வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க. ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். என்ன ஒரே போட்டீங்க அர்ச்சனா. ஏழுறீங்க எனக்கு எப்படி அழகாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லை.